குட்டி கிருஷ்ணர் பாதம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கிருஷ்ண ஜெயக்குமார். அருமையான குட்டி கிருஷ்ணருக்கு எப்படி பாதங்கள் போட்டு நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுக்கு இந்த பாதங்கள் போடும்போது சின்ன சின்ன எண்ணங்கள் தோன்றலாம். அது ஒரு முறை சரியாக வரும், ஒரு கால் தப்பாக வரும், இல்லைனா அதனுடைய அளவுகள் சின்னதும் பெருசுமாக இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து ஒரே மாதிரி அழகாக குட்டி கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்குள்ளே தவழ்ந்து வர மாதிரியான பாதங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாதங்கள் பண்ணிட்டா போதுங்களா? பாதங்களை வச்சு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா பலகாரமும் பண்ணலாம். வாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு அட்டை, சின்னதாக இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சுலபமாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை அப்படியே விளையாட்டையே நம்ம வரைஞ்சிடலாம். கொஞ்சம் கோணலாக ஒரு கோடு, அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய பாதம் தயார். இதை ஒரு அளவாக எடுத்துக்கிட்டு இதை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாதம் தயாராகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு மாவு தயார் பண்ண போகிறோம். எப்பொழுதும் போல் கோலத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி மாவை எடுத்துக்கோங்க. இது கூட என்ன பண்ணலான்னா ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு மைதா மாவை சேர்த்துக்கிறோன்னா அது ஒரு பசைத்தன்மையை இந்த மாவுக்கு கொடுத்து நாம் தரையில் வெளியிலெல்லாம் போட போகிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த கோலம் கலையாமல் அதில் ஒட்டி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு உபயோகப்படும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா நீர்க்க மாவை கரைச்சிட்டோம். இப்போது நாம் தயார் பண்ணியிருக்கிற பாதத்தின் வடிவை எடுத்துக்கலாம். குட்டி கால் அல்லது குட்டி பாதம். முதல் முறை நல்லா முக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெதுவாக பாதம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல இந்த பக்கம் வைக்கிறோம். அதையே திரும்ப இன்னொரு பக்கமாக வச்சிங்கன்னா அது இன்னொரு காலாக மாறிடும். இப்போது லேசாக அவங்க விரல்களை வச்சு அழகான கால் தயார். கிருஷ்ணர் வர ஆரம்பிச்சிட்டார் வீட்டுக்கு. கிருஷ்ணருடைய பாதங்கள், அழகான குட்டி கால்கள் தவழ்ந்து வர மாதிரி வச்சிட்டோம் இல்லைங்களா? அடுத்தது குட்டி கிருஷ்ணருக்கு அழகான தின்பண்டங்கள் பண்ணி, அருமையாக சுவையான தின்பண்டங்கள் பண்ணி அசத்தணும் இல்லைங்களா? வாங்க அசத்துவோம். தேங்காய் பர்ஃபி, சுவையான தேங்காய் பர்ஃபி. இங்கே பார்த்தீங்களா? இந்த தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய் அதனுடைய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக தேங்காய் பர்ஃபியின் செய்முறை வந்துடும். இங்கே பார்த்தீங்களா தட்டை, அடுத்தது விதவிதமாக முறுக்கு, அப்புறம் சீடை. சீடை ரொம்ப முக்கியங்க. சீடை ரொம்ப வெடிச்சிடும் அப்படின்ற பயம்தான் நிறைய பேருக்கு நம்மளுக்கு. அப்படி வெடிக்காத மாதிரி சீடையை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இந்த சீடை இருக்கும். செய்து பாருங்களேன், நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த முறை செஞ்சு அசத்துங்க இந்த சீடை. இதுக்குண்டான லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கோம். இப்படி வரிசையாக இங்கே நீங்கள் பார்க்குற அனைத்துக்கும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒன்றத்தையும் மறக்காமல் எல்லாத்தையும் தட்டி பார்த்தீங்கன்னா அருமையாக செய்முறை வந்துடும். செஞ்சு பார்த்து கிருஷ்ணரை மட்டும் இல்லை குடும்பத்தினரையும் அசத்திடுங்க. இதை கொண்டாடாதவங்க மற்றவங்களும் என்ன பண்ணலான்னா பலகாரங்களுக்கு
எதுவுமே இல்லைங்க. தாராளமாக நாள் கிழமையை பார்க்காம சந்தோஷமாக இந்த பலகாரத்தெல்லாம் செஞ்சு பார்த்து குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளோட பகிர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கு போயிட்டுருக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இந்த லிங்கை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.